ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செமிகண்டக்டர் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதாவது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா என்ன, எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா என்ன, அதுக்கப்புறம் அதனுடைய எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போது இந்த செமிகண்டக்டரை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். மேபி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வேணாலும் இருக்கலாம். கேட் எக்ஸாமாக இருக்கலாம், அல்லது பாலிடெக்னிக், டிஆர்பி, எதுவாக இருந்தாலும். ஸோ எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கான்செப்ட்ஸ் மட்டுமே படிச்சிருந்தா உங்களுக்கு வந்து அந்த சால்வ் பண்ண எப்படி அப்ளை பண்ணுன்றக்கூடிய அந்த ஸ்கில் வராது. ஸோ அதனால் நம்ம ஒரு டாபிக் படிச்சுட்டு அதுக்கான கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம்னா கான்செப்ட்ஸும் கிளியராகும், எப்படி வந்து நம்ம அந்த கான்செப்டை அப்ளை பண்ணுறதுன்றதும் நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கொஞ்சம் கொஷின்ஸ் நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அது எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைனாரிட்டி கேரியர்ஸ் இன் அன் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அண்டர் ஈக்குலிபிரியம் இஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் கொஸ்டின். ஆக்சுவலாக இது கேட்டில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஓகே, இப்போ கொஸ்டின் நல்லா பாருங்கள். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைனாரிட்டி கேரியர்ஸ் இன் அன் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். அப்போ எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் மைனாரிட்டி கேரியர் கான்சன்ட்ரேஷன் பற்றி கேட்குறாங்க. அது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து N டைப், இன்னொன்று வந்து P டைப். அப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் இது வந்து ஒரு இம்பியூர் செமிகண்டக்டர். நம்ம என்ன பண்ணுறோம், இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து மைனாரிட்டி கேரியர் என்ன ஆகுது அப்படின்றது தான் கேட்குறாங்க. மைனாரிட்டி கேரியர் கான்சன்ட்ரேஷன் எதுன்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் நீங்கள் வந்து இம்பியூரிட்டிஸை நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுறதுக்கு பேர் டோப்பிங் நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்பியூரிட்டிஸ் இஸ் கால்டு டோப்பிங். ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்பியூரிட்டிஸ். ஸோ இது நம்ம ஏற்கனவே வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷனும் ஹோல் கான்சன்ட்ரேஷனும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் நீங்கள் டோப் பண்ணும்போது, இன்ட்ரின்சிக் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் டோப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கேரியர் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் மைனாரிட்டி கேரியர் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ மீனிங் என்னென்னா மைனாரிட்டி கேரியர் கான்சன்ட்ரேஷன் is inversely proportional to doping concentration. ஆனால் இதுவே வந்து மெஜாரிட்டி கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும் பாருங்கள். இங்கே கேட்குறது வந்து மைனாரிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இதுவே மெஜாரிட்டி கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும், மெஜாரிட்டி கேரியர் கான்சன்ட்ரேஷன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டோப்பிங் கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு P டைப், ஒரு N டைப் எடுத்துக்கோங்க. N டைப்பில் நீங்கள் வந்து இப்போ வந்து டோனார்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஹோல்ஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன, மைனாரிட்டி கேரியர் கான்சன்ட்ரேஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டோப்பிங் கான்சன்ட்ரேஷன். ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டோப்பிங் கான்சன்ட்ரேஷன். அப்போ செகண்ட் ஆன்சர் தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The energy band gap of germanium at 0 Kelvin. இப்போ நாங்கள் போடுறோம் பாருங்க, ஜெர்மானியம் சிலிக்கான். ஸோ ஜெர்மானியத்துக்கு எப்படி இருக்குது, ஜெர்மானியத்துக்கு வந்து 0 கெல்வினில் உங்களுக்கு வந்து எனர்ஜி பேண்ட் கேப், அதாவது ஃபார்பிடன் பேண்ட் கேப்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெர்மானியத்துக்கு என்னது 0.785 எலக்ட்ரான் வோல்ட். இது வந்து 0 கெல்வினில். இங்கே 1.21 எலக்ட்ரான் வோல்ட். இதுவே ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா 0.72 எலக்ட்ரான் வோல்ட். இங்கே 1.1 எலக்ட்ரான் வோல்ட். இங்கே என்ன கேட்குறாங்க, அட் 0 கெல்வின்னு கேட்குறாங்க. அப்போ 0 கெல்வின்னா ஜெர்மானியம் கேட்குறாங்க. அப்போ ஜெர்மானியத்துக்கு என்ன, 0.785. அப்போ ஆன்சர் பி ஆப்ஷன் கரெக்ட். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். 6 volts is applied across a 2 cm long semiconductor. The average drift velocity is 10 to the power of 4 cm per second. The electron mobility. உங்களுக்கு கேட்குறது என்ன, மொபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ இது ஏற்கனவே நம்ம வந்து வீடியோஸில் பார்த்துருக்கோம். இது ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் டென்சிட்டி அல்லது சார்ஜ் டென்சிட்டி இன் கண்டக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வேணால் அதை போய் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா
ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா நமக்கு இருக்குது. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு செமிகண்டக்டர் பார் இருக்குது. அந்த செமிகண்டக்டர் பாருடைய லென்த் கொடுத்துட்டாங்க 2 சென்டிமீட்டர். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம் 6 வோல்ட்டு. அப்போது இந்த செமிகண்டக்டர் பாரில் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ட்ரிஃப்ட் கேரியருடைய ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. இங்கே கேட்குறது எலக்ட்ரான் மொபிலிட்டி கேட்குறாங்க, மியூ கேட்குறாங்க. ஸோ கேட்குறது என்ன, மியூ கேட்குறாங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க இ, அதேமாதிரி லென்த் கொடுத்துட்டாங்க எல். இப்போது நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி v which is equal to mu into e. இது வந்து பார்த்திங்கன்னா இ கிடையாது, இது ஆக்சுவலாக v கொடுத்துருக்காங்க வோல்ட், நம்ம இ கண்டுபிடிக்கணும். அப்போது மியூ ஈக்குவல் டு என்ன, மியூ ஈக்குவல் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டிவைட் பை இ. எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். பட் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, இ ஈக்குவல் டு v டிவைட் பை டி. இந்த இடத்துல டின்றது தான் வந்து எல். அப்போ வின்றது என்ன, 6 வோல்ட்டு, 6 டிவைட் பை இந்த இடத்துல டின்றது தான் வந்து இந்த இடத்துல நம்ம எல்லுன்னு எடுத்திருக்கோம் லென்த்து. அப்போது அது எவ்வளோ, 2 சென்டிமீட்டர். அப்போ 6 வோல்ட் டிவைட் பை 2 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 3. எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது என்னது, 3 வோல்ட் பர் சென்டிமீட்டர். அப்போது நமக்கு இ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம மியூ ஈக்குவல் டு என்ன, மியூ ஈக்குவல் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நமக்கு தெரியும், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி 10 to the power of 4 centimeter per second divided by 3. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா 1/3 into 10 to the power of 4. அப்போ 0.3333 போய்கிட்டே இருக்கும் இன்ட்டு 10 to the power of 4. ஸோ இப்போ நம்ம இதை வந்து இது பண்ணோம்னா 3 ஆன்சர் கிடைக்கும் மியூ. அப்போ இந்த ஆன்சர் இருக்கா பாருங்கள், ஆப்ஷனில் இருக்குது, 4th ஆப்ஷன் டி. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், which of the following statement is true? Okay, in intrinsic semiconductor electron concentration is greater than hole concentration. அடுத்தது B option, in intrinsic semiconductor electron concentration is equal to hole concentration. C option, hole concentration is greater than electron concentration. D, none of the above. Intrinsic semiconductor la electron concentration n which is exactly equal to hole concentration. ஸோ இது நமக்கு தெரியும், n equal to p. இது எங்கே, இன்ட்ரென்சிக்ல. இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே இந்த கான்செப்ட்ஸில் பார்த்துருக்கோம். நீங்கள் வேணால் அந்த வீடியோ எடுத்து பாருங்கள், இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர். ஸோ ஆப்ஷன் B. So electron concentration is exactly equal to hole concentration. Next question, trivalent impurities. Trivalent impurity is கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது வந்து trivalent impurity. ஸோ இப்போது இதுவும் நம்ம வந்து வீடியோவில் பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருக்கோம்னா எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பி டைப், என் டைப் தனித்தனியாக போட்டிருப்பேன். ஸோ பி டைப்பில் உங்களுக்கு வந்து பி டைப் இம்பியூரிட்டிஸ், என் டைப்பில் என் டைப் இம்பியூரிட்டிஸ். ஸோ இவங்க கேட்டுருக்கிறது என்ன, ட்ரைவேலண்ட் அப்படின்னாவே வந்து பி டைப் இம்பியூரிட்டிஸ். p-type impurities அல்லது acceptor impurities. ஸோ கொடுத்துருக்கிறதுல வந்து acceptor impurities அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மித்லாம் பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டிஸ். போரான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ். ஏன்னா இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 3, அதனால் நம்ம இது வந்து ட்ரைவேலண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். போரான், ஸோ இது எல்லாமே போரான், இண்டியம், கேலியம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ். ஸோ வேணால் அது கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போரான், இண்டியம், கேலியம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அக்செப்டார் இம்பியூரிட்டிஸ் அல்லது ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து பாலிடெக்னிக் டிஆர்பில் பாலிடெக்னிக்லையோ அல்லது இன்ஜினியரிங் டிஆர்பில் கேட்டிருக்காங்க. த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்பியூரிட்டிஸ் டு எ பியூர் செமிகண்டக்டர் இஸ் கால்டு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் இது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, டோப்பிங். ஸோ டோப்பிங்னா ஒரு பியூர் செமிகண்டக்டருக்குள்ளார இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் டோப்பிங் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பாருங்கள் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது, டிஆர்பில் கேட்டிருக்காங்க. அது இன்ஜினியரிங்காக பாலிடெக்னிக் தெரியல எனக்கு, பட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following statement is true?
The drift velocity is in the direction opposite to that of the electric field. Drift velocity is directly proportional to the electric field. Drift velocity is in the direction same to that of the electric field. Drift velocity is equal to the product of mobility and electrons. So நமக்கு drift velocity கான formula தெரியும். Drift velocity V equal to drift velocity V, which is equal to mu into E. நம்ம கான்செப்ட்லயே பார்த்திருப்போம். drift velocity V proportional to அல்லது drift speed பார்த்திருப்போம். is proportional to the electric field E ன்னு பார்த்திருப்போம். ஸோ இந்த proportionality constant ரிமூவ் பண்ணும்போது தான் நமக்கு mobility ஆட் பண்ணுறோம். அப்போ ஆப்ஷன் B is correct. Drift velocity is directly proportional to the electric field. Question: the unit of charge density. Unit of charge density. அப்போ charge density கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். ஸோ நமக்கு தெரியும் J equal to rho into drift velocity V. Where rho equal to charge density. Rhoன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா charge density நாம் சொல்லுவோம். இதுதான் வந்து charge density. இது நம்ம derive பண்ணும்போது நம்ம பார்த்திருப்போம். rhoட வேல்யூ n into q ன்னு படிச்சிருப்போம். where n is the electron concentration, where q is the charge ன்னு படிச்சிருப்போம். இதில் n equal to என்ன பார்த்தீங்கன்னா number of electrons in the semiconductor or conductor. அந்த குறிப்பிட்ட செமிகண்டக்டர் அல்லது கண்டக்டர் ராடை நம்ம எடுத்திருப்போம். அந்த செமிகண்டக்டர் பாரோ அல்லது கண்டக்டர் பாரோ எடுத்திருப்போம் இல்லையா? அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம வந்து கேபிட்டல் N சொல்லுவோம். டிவைட் பை இதை நம்ம ஃபார்முலாவில் கொண்டு வந்திருப்போம். டெரிவேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லென்த் இன்டூ ஏரியா, அந்த பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் ஏரியா, அப்புறம் அதோட லென்த்து, அந்த கண்டக்டருடைய லென்த்து. ஸோ இன்டூ கியூ. ஸோ இதுதான் வந்து சார்ஜ் டென்சிட்டிக்கான ஃபார்முலா. ஸோ இந்த டெரிவேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துட்டு தாங்க. அகைன் சேம் சார்ஜ் டென்சிட்டிஸ் இன் கண்டக்டர்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் இந்த டெரிவேஷனை போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதில் n அப்படின்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இது வந்து நம்பரில் இருக்கும். தெர் இஸ் நோ யூனிட் ஃபார் கேபிட்டல் N. Qன்றது 1.6 × 10⁻⁻19 கூலும். ஸோ கூலும் நான் யூனிட் மட்டும் தான் கேட்டிருக்கேன். ஸோ யூனிட் எடுத்துருக்கேன். அப்போ சார்ஜ், அதாவது சார்ஜுக்கு யூனிட் என்ன? கூலும். கூலும் நம்ம சீன் போட்டுக்கலாம். டிவைட் பை கீழே வந்து லென்த்துக்கான யூனிட் வந்து மீட்டர், ஏரியாக்கான மீட்டர் வந்து மீட்டர் ஸ்கொயர். பட் இங்கே வந்து நம்ம சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். அப்போது சென்டிமீட்டர், இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போது லென்த்துக்கான யூனிட் வந்து சென்டிமீட்டர். ஸோ இதுக்கு வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இது என்னது? கூலும். அப்போ கூலும்ஸ் பர் சென்டிமீட்டர் கியூப். ஸோ யூனிட் என்ன? சார்ஜ் டென்சிட்டிக்கு கூலும் பர் சென்டிமீட்டர் கியூப். ஸோ அது ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள். ஸோ கூலும்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் சி. ஸோ கூலும்ஸ் பர் சென்டிமீட்டர் கியூப், கூலும்ஸ் பர் கியூபிக் சென்டிமீட்டர். இதுதான் வந்து சார்ஜ் டென்சிட்டிக்கான யூனிட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The gallium arsenide semiconductor at temperature T equal to 300 Kelvin is doped with impurity concentration என்னென்ன? ND, donor concentration, donor atoms add பண்ணுறாங்க. அதனுடைய concentration ND equal to 10⁻16 per cubic centimeter. அதே மாதிரி அதனோட மொபிலிட்டி கொடுத்துட்டாங்க. மொபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7500 for an applied electric field கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இந்த drift current density கேட்குறாங்க. ஸோ drift current density J equal to என்ன? J equal to sigma into E, where sigma equal to conductivity. ஸோ அதுக்கான இது நமக்கு தெரியும். N Q mu times of என்ன? கண்டக்டிவிட்டி என்ன? N Q mu அப்படின்னு நம்ம பிடிச்சிருக்கோம் into E. ஸோ இதில் Nன்றது என்ன? எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன். ஸோ எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ND கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ND வேல்யூ தான் நம்ம ஏன்னா வேறு ND இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எங்கள் செமிகண்டக்டரில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோப் பண்ண செமிகண்டக்டர். அப்போ இது ஒரு N டைப் செமிகண்டக்டர். அப்போ டோனாரோடைய கான்சன்ட்ரேஷனும் அப்படியே நம்ம எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷனும் எடுத்துக்கலாம். வேறு ND இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு N. அப்போ 10⁻16 இன்ட்டு சார்ஜோடைய வேல்யூ என்ன? சார்ஜோடைய வேல்யூ 1.6 இன்ட்டு 10⁻⁻19 இன்ட்டு மியோட வேல்யூ என்ன? மியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 7500.
இன்டூ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க விச் இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட் பர் சென்டிமீட்டர். ஸோ எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஸோ அதனால் யூனிட் பிரச்சனை வரல. அப்போ இன்டூ 10 போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணும்போது இது 10 to the power of 16. இப்போ 10 to the power of 16 10 to the power of -19 நீங்கள் அடிச்சுன்னா இந்த இடத்துல -3 இருக்கும். அப்போ அந்த -3 நம்ம அடிச்சிடலாம். இங்கே வந்து டிவைட் பை 1000 இருக்குது. 10 to the power of -3. அப்போ 3 0 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 10 to the power of -3 அடித்தோம்னா 1 2 3 0 நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னா 1.6 into 75. ஸோ இது மென்டலி பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் என்ன? உங்களுக்கு வந்து 120 கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்ன? 120 ஆம்பியர் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதுதான் வந்து கரண்ட் டென்சிட்டிக்கான ஏன்னா I/A இல்லைங்களா? I/A இப்போ ஏரியான்றது இந்த இடத்துல சென்டிமீட்டர் ஸ்கொயர். எல்லாமே சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The electron and hole concentration in an intrinsic semiconductor are Ni and Pi respectively. When doped with p-type material, these changes to N and P respectively. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்னுடைய பாருங்கள் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டருக்கு இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்னுடைய எலக்ட்ரான் ஹோல் கான்சன்ட்ரேஷன் Ni, ஹோல் கான்சன்ட்ரேஷன் Piன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து டோப் பண்ணுறோம். எது p-type மெட்டீரியல் வச்சு டோப் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல p-type இம்ப்யூரிட்டிஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த p-type இம்ப்யூரிட்டிஸ் வச்சு டோப் பண்ணும்போது எக்ஸாம்பிள் வந்து போரான், இண்டியம், கேலியம் இதெல்லாம் வச்சு டோப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த Nன்றது ஆஃப்டர் டோப்பிங் என்ன ஆகிடுது? N இஸ் கன்வெர்டட் டு ஸ்மால் n, Ni இஸ் கன்வெர்டட் டு ஸ்மால் n, P என்ன ஆகிடுது? P ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து ஆஃப்டர் டோப் பண்ணதுக்கப்புறம். அப்போது என்ன கேட்குறாங்க? கீழே வந்து ஆப்ஷனில் கேட்டாங்க. தென் இது வந்து டிஆர்பி கொஷின். இது டிஆர்பி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டரில் Ni ஈக்குவல் டு Pi இது நமக்கு தெரியும். இன்ட்ரென்சிக்கில் ஹோல் கான்சன்ட்ரேஷன் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு தி எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன். ஆனால் டோப் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காது. இதுவே p-type வந்து என்ன ஆகும்? p-typeன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது p-type செமிகண்டக்டரில் உங்களுக்கு வந்து வேர் P இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் N. ஸோ டோப் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் P, அப்போ P அதிகமாக இருக்கும். ஹோல் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அக்கார்டிங் டு மாஸ் ஆக்ஷன் லா படி மாஸ் ஆக்ஷன் லா வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. N into P which is equal to Ni square. ஸோ இந்த ஆப்ஷன் அங்கே இருக்கான்னு பாருங்கள். NP equal to Ni square இல்லை. ஆனால் டி ஆப்ஷன் பாருங்கள். NP equal to NiPi கேட்டிருக்காங்க. அது எப்படி போடலாம்னா NiPi ஈக்குவலாக இருக்குது. அப்போது இந்த Ni நம்ம Ni into Ni எழுதிக்கலாம். which is equal to Ni. ஏன்னா NiPi சேம் தான். அப்போ Pi போட்டுக்கலாம். அப்போ NP equal to கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ NP equal to Ni into Pi. ஆப்ஷன் டி வந்து உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின். மொபிலிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர் ஈக்குவல்ஸ் இட்ஸ். திரும்ப பாருங்கள். அகைன் மொபிலிட்டி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மொபிலிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு. ஸோ இது நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ மொபிலிட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அகைன் சேம் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறது தான். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஈக்குவல் டு மியூ இன்டூ இ. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்தா கேட்டிருக்காங்க. இதிலிருந்து மொபிலிட்டி ஈக்குவல் டு ட்ரிஃப்ட் ஸ்பீட் அல்லது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டிவைட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு இ. இப்போ பாருங்கள். மொபிலிட்டி ஈக்குவல் டு ஸ்பீட் டிவைடட் பை அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அது கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் பி ஆக்சலரேஷன் டிவைட் பை அப்ளைடு வோல்டேஜ் தப்பு. எலக்ட்ரிக் ஃபீல்டு டிவைட் ஸ்பீட் அதுவும் தப்பு. டி ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு கரெக்டு. ஸோ என்னது? ஸ்பீட் டிவைட் பை அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுவும் டிஆர்பி கொஸ்டின். இது டிஆர்பி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிலிக்கான் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டேஷ். இதுவும் டிஆர்பி கேட்டிருக்காங்க. சிலிக்கான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் பார்த்தோம். ஜெர்மானியம், சிலிக்கான், கேலியம் ஆர்சனைடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிறிஸ்டல் செமிகண்டக்டர் நம்ம பார்த்தோம். சிங்கிள் கிறிஸ்டல் செமிகண்டக்டர் இதெல்லாம் ஃபஸ்ட்டு செமிகண்டக்டருடைய ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள். எல்லா வீடியோஸ்லையும் நம்ம படித்த கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த கொஷின்ஸில் அப்ளை பண்ணுற மாதிரி வருது பாருங்கள். அப்போது நீங்கள் கான்செப்ட்ஸும் கிளியராக இருக்கணும். கொஷின்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதும் உங்களுக்கு கிளியராக இருக்கணும்.
கேலியம் ஆர்சனைடு காம்பவுண்ட் செமிகண்டக்டர் நம்ம படிச்சிருக்கோம். காம்பவுண்ட் செமிகண்டக்டர் ஏன்னா ஒரே மாதிரியான கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்காது கேலியம் ஆர்சனைடில். அப்போ எதுக்காக நம்ம இந்த கேலியம் ஆர்சனைடு காம்பவுண்ட் செமிகண்டக்டர் யூஸ் பண்ணுறோம்னா நாம் அங்கே படிச்சிருப்போம் ஏற்கனவே. எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்போம். இது அப்ளிகேஷன் நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். கேலியம் இந்த மாதிரி காம்பவுண்ட் செமிகண்டக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா which is used to manufacture opto electronic devices. optoelectronic devices. அப்போ எக்ஸாம்பிள் என்ன எல்இடி. ஸோ இது எல்லாமே கேலியம் எல்இடிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ணுவாங்க. கேலியம் ஆர்சனைடு, கேலியம் ஃபாஸ்பேட். ஸோ இந்த மாதிரி நிறையா நம்ம காம்பவுண்ட் செமிகண்டக்டர் பார்த்தோம். இது எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா எல்இடிஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்போது ஜெர்மானியம் சிலிக்கான் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் எலக்ட்ரானிக் டிவைசஸ். எலக்ட்ரானிக் டிவைசஸ் தான் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் சிலிக்கான் ஜெர்மானியம். அப்போது எலக்ட்ரானிக் டிவைசஸ் என்னென்ன பாருங்கள். பிஎன் டயோடுன்றது எலக்ட்ரானிக் டிவைஸு, மாஸ்பெட் எலக்ட்ரானிக் டிவைஸு, பின் டயோடும் எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். அப்போ இது எல்லாத்துமே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம? இது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக சிலிக்கான் ஜெர்மானியம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் எல்இடி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக நம்ம எது யூஸ் பண்ணுறோம்? கேலியம் ஆர்சனைடு யூஸ் பண்ணுறோம். அப்போ சிலிக்கான் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் எல்இடி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். A block of silicon is doped with a donor atom density of Nd equal to 3 into 10 to the power of 14 atoms per cubic centimeter and with an acceptor atom density of Na which is equal to 0.5 into 10 to the power of 14 atoms per centimeter cube at 300 room temperature பண்ணுறாங்க. What is the density of free electron in it? அதாவது நம்மக்கிட்ட வந்து ஒரு சிலிக்கான் இருக்குது. அந்த சிலிக்கானில் நீங்கள் 2 விதமான டோப்பிங்கும் செய்கிறீங்க. என்ன டோப்பிங்கு? டோனாரையும் ஆட் பண்ணுறீங்க, அக்செப்டாரையும் ஆட் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். இந்த மாதிரி கான்செப்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் எத்தனை பேர் அந்த வீடியோவில் வந்து கவனிச்சிங்கன்னு தெரியல. ஸோ ஒரு சிலிக்கான் இருக்குது. இந்த சிலிக்கானில் இது வந்து சிலிக்கான் செமிகண்டக்டர். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, டோப் பண்ணுறீங்க. என்னென்ன? டோனாரும் பண்ணுறீங்க, அதே மாதிரி அக்செப்டாரும் பண்ணுறீங்க. ஸோ இந்த சிலிக்கான் செமிகண்டக்டர் எப்போ வந்து என் டைப்பாக மாறும், எப்போ பி டைப்பாக மாறும்? ஸோ 2 பாயிண்ட்டு திரும்ப சொல்லியிருந்துட்டுல. வென் ND இஸ் கிரேட்டர் தென் NA. ஸோ டோனார் இம்பியூரிட்டிஸ் அதிகமாக இருந்தால் இந்த சிலிக்கான் இஸ் கன்வெர்டட் டு என் டைப் செமிகண்டக்டர். என் டைப்பாக உங்களுக்கு மாறிடும். இதுவே உங்களுக்கு வந்து அக்செப்டார் இம்பியூரிட்டிஸ் கிரேட்டர் தென் NDயாக இருந்துச்சுன்னா இது வந்து பி டைப்பாக மாறிடும். சரி, என் டைப்பாக மாறிடுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷனுடைய வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ND கிரேட்டர் தென் NAவாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து there is a recombination of electrons and holes நடக்கும். உங்களுக்கு ரீகம்பைன் ஆகும். ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் நடக்கும். ஏன்னா டோனாரில் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் கிடைக்குது, அக்செப்டரில் உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் கிடைக்குது. அப்போ ரெண்டுமே என்ன ஆகும்? ரீகம்பைன் ஆகும். ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னா என்ன ஆகும்? ஸோ NA ஈக்குவல் டு ND இருந்தால் there is no change. அப்படி சிலிக்கானாகவே தான் இருக்கும். பியூர் செமிகண்டக்டராகவே தான் இருக்கும். நோ சேஞ்ச் எதுவுமே நடக்காது. ஈக்குவலாக இது பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வந்து ஆஸ் யூஷுவல் சிலிக்கான் செமிகண்டக்டராகவே தான் இருக்கும். பி டைப்பும் மாறாது, என் டைப்பும் மாறாது. அது பியூர் இருந்துச்சுன்னா பியூர் செமிகண்டக்டராகவே தான் இருக்கும். ஸோ என்ன ப்ராக்கெட்டில் உங்களுக்கு பியூர் செமிகண்டக்டர்னு போடுறேன். பியூர் செமிகண்டக்டராகவே தான் இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போது ND கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் ND மைனஸ் NAவாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ரீகம்பைன் ஆகும். ரீகம்பைன் ஆகிட்டு மீதி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் அங்கே வந்து எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு NA கிரேட்டர் தன் NDயாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு NA மைனஸ் ND. அங்கே திரும்ப வாங்கினு உங்களுக்கு NA மீதி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் அங்கே வந்து மீதி இருக்கக்கூடிய ஹோல்ஸ் தான் உங்களுக்கு வந்து அங்கே ஹோல் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு N ஈக்குவல் டு P இருக்கும். ஸோ இதான் கண்டிஷன். ஸோ இதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பாயிண்ட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கணும், நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த கொஷனில் வந்து உங்களுக்கு வந்து ND ஈக்குவல் டு 3 into 10 to the power of 14 கொடுத்துருக்காங்க. வேறு NA ஈக்குவல் டு 0.5 into 10 to the power of 14 போட்டிருக்காங்க. அப்போ வேறு இது என்னது? ND கிரேட்டர் தென் NAவாக இருக்குது. ஸோ அப்போ எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் N ஈக்குவல் டு ND minus NA. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? 2.5 into 10 to the power of 14 electrons per cubic centimeter. ஸோ இது ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஆன்சர்.
ஆப்ஷன் இருக்கா பாருங்கள் 2.5 × 10⁻14. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு வந்து கரெக்ட். ஹால் எஃபெக்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஆர்பியில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஹால் எஃபெக்ட் மே பி யூஸ்டு டு ஃபைண்ட். ஸோ இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு அப்படியே வந்து ஹால் எஃபெக்ட் நடத்துவேன் வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே உங்களுக்கு போட்டிருப்பேன் ஹால் எஃபெக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் தி டைப் ஆஃப் செமிகண்டக்டர். எஸ் கரெக்ட், ஏ வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கேரியர் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. அடுத்தது கண்டக்டிவிட்டி மொபிலிட்டிக்கும் யூஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆப்ஷன், ஆல் ஆஃப் தி எபோவ். ஸோ ஹால் எஃபெக்ட்டில் பாருங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் டிஆர்பி கேட்டிருக்காங்க. டிஆர்பி கொஸ்டின் தான் இதுவும். தி எனர்ஜி பேண்ட் கேப் ஆர் ஃபார்பிடன் கேப் இன் எ செமிகண்டக்டர் இஸ் ஃபவுண்ட் ஃபார் ஜெர்மானியத்துக்கு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செமிகண்டக்டர் வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இருக்கும். ஸோ என்ன ஃபார்முலானா, செமிகண்டக்டருக்கு நம்ம ரெண்டு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஜெர்மனி, ஒன்று சிலிக்கான். அப்போ ஜெர்மனியத்துக்கு தனியாக எனர்ஜி பேண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கும். அதே மாதிரி சிலிக்கானுக்கு தனியாக எனர்ஜி பேண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்கும். ஸோ அது ரெண்டுமே உங்களுக்கு நான் எழுதிடுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜெர்மனியத்துக்கு எழுதலாம். ஜெர்மனியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.785 - 2.23 × 10⁻⁻4 × T வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மானியத்துக்கு. இதுவே சிலிக்கானுக்கு பார்த்தீங்கன்னா EG = 1.21 electron volt - 3.6 × 10⁻⁻4 × T வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் தி எனர்ஜி பேண்ட் கேப் ஃபார் செமிகண்டக்டர் போத் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஸோ எதுக்கு கேட்டிருக்காங்க, ஜெர்மானியத்துக்கு கேட்டிருக்காங்க இந்த கொஷனில். அப்போ ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இங்கே 0.07 இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ 0.72 இதுக்கு வரும். இது வந்து ஜெர்மானியத்தோடைய எனர்ஜி பேண்ட் கேப் தான். ஆனால் இது வந்து ரூம் டெம்பரேச்சர். ஸோ அவங்க ஜென்ரலாக வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து டி தான் கரெக்டாக நம்ம சொல்ல முடியும். இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். இதுவும் வந்து ஹால் எஃபெக்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஹால் எஃபெக்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இதுவும் நான் வந்து ஹால் எஃபெக்ட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். ஹால் வோல்டேஜ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஒரு முறை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போது ஹால் வோல்டேஜ் வந்து V நமக்கு தெரியும். அங்கே நாம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு இன்டியூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு செமிகண்டக்டர் பாரை எடுத்துகிட்டு போயிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு விச் இஸ் பர்பண்டிகுலர் டு போத் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம பார்த்தோம். அந்த இன்டியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு E = என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹால் வோல்டேஜ் டிவைட் பை டிஸ்டன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதுலேருந்து ஹால் வோல்டேஜ் VH = E × D. ஸோ இது நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம் ஏற்கனவே. இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும், E கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் அங்கே வந்து ஹால் எஃபெக்டில் இன்டியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டால் உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து BQV. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டால் உருவாகக்கூடிய ஃபோர்ஸுக்கு வந்து Q × E நம்ம படிச்சிருக்கோம். அப்போது BQV which is equal to Q × E. அப்போ இதிலிருந்து உங்களுக்கு வந்து QQ உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு E = B × V, where V is the drift velocity அல்லது drift speed நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Eக்கு பதிலாக B × V சப்ஸ்டியூட் பண்ணலாம் × D. ஸோ இந்த இடத்துல VH. ஸோ பாருங்கள், அப்போ இந்த இதிலிருந்து B = என்ன, B. அப்போ ஹால் வோல்டேஜ் கேட்குறாங்க. இன் எனி ஸ்பெசிமென் ஹால் வோல்டேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு B. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். இதுவே எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சு கேட்கலாம் அல்லது டிஃப்ட் வெலாசிட்டி வச்சு கேட்கலாம். ஹால் வோல்டேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது வந்து இதுவும் டிஆர்பியில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஹால் எஃபெக்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். தி எலக்ட்ரான் அண்ட் ஹோல் கான்சன்ட்ரேஷன் இன் அன் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஆர் Ni/cubic centimeter at 300 Kelvin போட்டாங்க. Now if acceptor impurities are introduced with the concentration of Na/cubic centimeter, so question சொல்லிட்டாங்க where Na is greater than very greater than intrinsic concentration, then what is the electron concentration கேட்குறாங்க. இது கேட் கொஷனில் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்பவாக லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அல்லது லா ஆஃப் நியூட்ராலிட்டி அதுலேருந்து நாம் வந்து டெரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ என்ன லா, அக்கார்டிங் டு லா ஆஃப் நியூட்ராலிட்டி,
லா ஆஃப் நியூட்ராலிட்டி படி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன, பின்றது பாசிட்டிவ் சார்ஜு ப்ளஸ் உங்களுக்கு வந்து ND அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அயான். அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், பாசிட்டிவ் சார்ஜுக்கு ஈக்குவலாக எடுத்துருக்கோம். அப்போது ஒரு மெட்டீரியலில் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு நெகட்டிவ் சார்ஜ், வேறு நெகட்டிவ் சார்ஜ்ன்றது எலக்ட்ரான் ப்ளஸ் N இன்ட்டு A, வேறு அக்செப்டார் அயான் இஸ் நெகட்டிவ் சார்ஜ் அயான் சொல்லணும் நம்ம NA. அப்போது இதுதான் வந்து அக்கார்டிங் டு லா ஆஃப் நியூட்ரலிட்டி படி எலக்ட்ரான், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் விச் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் சார்ஜ். இது நம்ம வந்து லா ஆஃப் நியூட்ரலிட்டி அல்லது லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், அதுலேருந்து நான் அந்த வீடியோலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதில் வந்து அதில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் கேட்டில். அப்போ பாருங்கள் உங்கள் கொஷினில் கொடுத்துட்டாங்க என்ன வந்து டோப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா NA டோப் பண்ணுறாங்க. அப்போது NA டோப் பண்ணாலும் அது வந்து P டைப் செமிகண்டக்டராக மாறும். அப்போது NA உங்களுக்கு வந்து வெரி NA வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், வெரி கிரேட்டர் தான் Ni கொஷினில் கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு P டைப் செமிகண்டக்டர். ஸோ P டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ND ஈக்குவல் டு 0. அப்போ ND 0னா P which is equal to small n divided by capital NA. ஆனால் Nன்றது மைனாரிட்டி கேரியர் ஏன்னா P டைப்பில். ஸோ இது வந்து மைனாரிட்டி கேரியர். ஸோ மைனாரிட்டி கேரியர்ன்றதுனால உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0 நம்ம எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல. ஏன்னா வேர் P இஸ் வெரி கிரேட்டர் தென் N. ஸோ இதில் வந்து வேர் ஹோல் கான்சன்ட்ரேஷன் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு NA. ஸோ அவங்க கொஷின் என்ன கேட்குறது வந்து எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் கேட்குறாங்க. ஸோ எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து P நமக்கு தெரியும். ஸோ அக்கார்டிங் டு மாஸ் ஆக்ஷன் லா படி NP ஈக்குவல் டு NI ஸ்கொயர். ஸோ கேட்குறது N கேட்குறாங்க. அப்போ N ஈக்குவல் டு NI ஸ்கொயர் டிவைட் பை P, வேர் P ஈக்குவல் டு இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் NI ஸ்கொயர் டிவைட் பை Pன்றது என்ன, Pன்றது NA. அப்போ எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் N which is approximately equal to NI ஸ்கொயர் டிவைட் பை NA. இது ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள், ஆப்ஷனில் இருக்குது D ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் D இஸ் கரெக்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டில் கேட்டிருக்காங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் ஆக்சுவலாக கேட்டில். ஸோ லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், லா ஆஃப் நியூட்ரலிட்டிலேருந்து நம்ம எடுத்து சால்வ் பண்ணணும். இதுவும் பாருங்கள் கேட் கொஷின். அண்டர் லோ லெவல் இன்ஜெக்ஷன் assumption, the injected minority carrier current for an extrinsic semiconductor is essentially due to. ஸோ இது வந்து இன்ஜெக்ட் பண்ணாவே அங்கே டிஃபியூஷன் தான் நடக்கும் உங்களுக்கு. அப்போ டெஃபினட்டாக வந்து அது டிஃபியூஷன் கரண்ட் தான், வேறு எதுவுமே அங்கே இருக்காது. ஏன்னா வந்து அங்கே இன்ஜெக்ஷன் சொல்லிட்டாங்க, இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, அப்போது டோப் பண்ணுற மாதிரி கணக்கு. அப்போ உங்களுக்கு டிஃப்யூஸ் தான் ஆகுங்க. ஸோ ட்ரிஃப்ட் அங்கே வராது. ஏன் ட்ரிஃப்ட்ன்றது அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்கள் அப்ளை பண்ணால் தான் ட்ரிஃப்ட் கரண்ட் ஆகும். ரீகாம்பினேஷன் கரண்ட்னா ரீகம்பைன் ஆகிறதுனால வரக்கூடிய கரண்ட்டு. ஸோ ரீகாம்பினேஷன் கரண்ட்டோ இல்லை இன்டியூஸ்ட் கரண்ட் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து செமிகண்டக்டர்லேயே அதிகமாக நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ மேக்ஸிமம் டிஃப்யூஷன் ட்ரிஃப்ட் கரண்ட் தான். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வால்வ் ஆச்சுன்னா அது ட்ரிஃப்ட்டு, இல்லைனா அது வந்து டிஃப்யூஷன். இன்ஜெக்ஷன் அப்படின்னாவே அது டிஃப்யூஷன் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். இதுவும் கேட்டில் கேட்டிருக்காங்க. இதுவும் பாருங்கள், இது ஒரு கேட் கொஸ்டின். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். த பேண்ட் கேப் ஆஃப் சிலிக்கான் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி கொஸ்டின் முன்னாடி பார்த்தோம். நீங்கள் ஜெர்மனியத்துக்கு கேட்டால் நினைக்கிறேன் 0 டிகிரி கெல்வினில். இப்போ வந்து சிலிக்கானுக்கு ரூம் டெம்பரேச்சரில் கேட்குறாங்க. சிலிக்கான் ரூம் டெம்பரேச்சருக்கு 1.1 எலக்ட்ரான் வோல்ட். திரும்ப நான் உங்களுக்கு வேணால் வந்து ரீகால் பண்ணுறேன். ஜெர்மானியம் சிலிக்கான் 0 கெல்வின், அப்புறம் ரூம் டெம்பரேச்சர். ஜெர்மானியத்துக்கு 0 கெல்வினில் இருக்கக்கூடிய எனர்ஜி பேண்ட் கேப் EG தான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ 0 கெல்வினில் வந்து 0.785. ஸோ இது வந்து 1.21. ஸோ இங்கே வந்து 0.72 ஜெர்மானியத்துக்கு, இது 1.1 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் சி வந்து உங்களுக்கு கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ சிலிக்கான் sample A is doped with 10 to the power of 8 atoms per cubic centimeter of boron. Another sample B is doped with 10 to the power of 18 atoms per centimeter cube of phosphorus. The ratio of, so the ratio of electron to hole mobility is 3. Then the ratio of conductivity of sample A to B கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப கொஞ்சம் நம்ம போட வேண்டியது இருக்குது, பட் ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 2 சாம்பிள் இருக்குது.
ஸோ ஏன்னு ஒரு சாம்பிள் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, இஸ் டோப்பிங் வித் போரான். ஸோ டோப்பிங் வித் போரான் பி. அப்போ இது என்னது, உங்களுக்கு வந்து பி டைப் செமிகண்டக்டர். ஏன்னா போரான்றது ட்ரைவலண்ட். ஸோ அப்போ என்ன ஆகும், பி டைப்பாக மாறிடும். இன்னொரு செமிகண்டக்டர் இருக்குது பி. ஸோ இதையும் டோப் பண்ணுறாங்க வித் பாஸ்பரஸ் பி வச்சு பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும், பாஸ்பரஸ்ன்றது பென்டாவலண்ட். அப்போ இது என்னது, என் டைப்பாக உங்களுக்கு மாறிடும். அப்போ ஏன்றது பி டைப் மெட்டீரியல், பின்றது என் டைப் மெட்டீரியல். ஸோ என்ன பண்ணுறாங்க, இப்போது ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரான் டு ஹோல் மொபிலிட்டி கொடுத்துட்டாங்க. அப்போது எலக்ட்ரான் டு ஹோல் மொபிலிட்டினா என்ன, உங்களுக்கு வந்து மொபிலிட்டி போட்டாங்க. ஸோ எலக்ட்ரான்னா உங்களுக்கு வந்து பியாக தான் இருக்கும், ஏன்னா இதுதான் வந்து மெஜாரிட்டி கேரியர். அப்போது மியூஎன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூ பி. ஸோ பியோடைய ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க, நம்ம பின்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல, ஏன்னா சால்வ் பண்ணுறதுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா பை மியூ பி. அப்போது டிவைட் பை, ஸோ ஈக்குவல் டு இங்கே போட்டுக்கலாம். அப்போ மியூஎன் பை மியூ பி இஸ் ஈக்குவல் டு மியூ பி பை மியூ ஏ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன, 3ன்னு கொடுத்துட்டாங்க. which is equal to 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைண்ட் தி conductivity, ratio of conductivity of sample A to B. அப்போ கண்டக்டிவிட்டிக்கான ஃபார்ம்னா நமக்கு தெரியணும். வேறு கண்டக்டிவிட்டி சிக்மா ஈக்குவல் டு n இன்ட்டு q இன்ட்டு மியூ இன் கேஸ் ஆஃப் எலக்ட்ரான். இதுவே ஹோலாக இருந்தால் உங்களுக்கு வந்து P வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா A போட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல B போட்டுக்கலாம், ஏன்னா B வந்து எலக்ட்ரான், ஏன்னா n டைப்பு. அப்போ சிக்மா பின்றது NQ இன்ட்டு பி மியூ பி. இதுவே சிக்மா இன்ட்டு ஏ போடலாம். ஏன்னா ஏ டைப் சாம்பிள், இது வந்து பி டைப் மெட்டீரியல். அப்போது பி இன்ட்டு கியூ இன்ட்டு மியூ பி அல்லது மியூ ஏ எப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து புரியலன்றதுக்காக பி நம்ம போடலன்னா கூட. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து என் வரும், இங்கே வந்து பி வரும். ஓகே, ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா ஏ டிவைட் பை சிக்மா பி கேட்குறாங்க. அப்போ சிக்மா ஏன்னா உங்களுக்கு வந்து பி இன்ட்டு கியூ டைம்ஸ் ஆஃப் மியூ பி டிவைட் பை என் இன்ட்டு கியூ டைம்ஸ் ஆஃப் மியூ என். வேறு கியூ கேன்சல். பின்றது என்ன, பியோட வேல்யூ வந்து 10 to the power of 18. ஸோ இது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹோல்ஸு, இது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் என். அப்போது பின்றது 10 to the power of 18 இன்ட்டு மியூ பி. ஸோ அப்போ 10 to the power of 18 கீழே டினாமினேட்டரில் என்னும் 10 to the power of 18 தான் இன்ட்டு மியூ பி டிவைட் பை மியூ என். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. ஸோ மியூ பி பை மியூ என் என்ன, மியூ என் பை மியூ பின்றது 3. அப்போ மியூ பி பை மியூ என்னன்றது 1/3. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, 1/3. ஸோ 1/3னா பி ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செமிகண்டக்டரில் எந்தெந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வரும்ன்றதை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 கொஷின்ஸ் பக்கம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் செமிகண்டக்டரில் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இது சம்மந்தமாக நீங்கள் படித்து வச்சுக்கிட்டா நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு போனாலும் சரி செமிகண்டக்டர்லேருந்து வரக்கூடிய கொஷின்ஸை ஈஸியாக நம்ம 99% நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான எப்படி எந்த டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கேட்பாங்கன்றதுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணி ஒரு 20 கொஷின்ஸ், இதில் கேட் கொஷின்ஸும் கொஞ்சம் எடுத்திருக்கேன், டிஆர்பி கொஷின்ஸ் எடுத்திருக்கேன், அது இல்லாமல் சில கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் செமிகண்டக்டர்லேருந்து கேட்பாங்க. ஸோ எப்பவுமே நீங்கள் படிக்கும்போது ஒரு கான்செப்ட் படிச்சிங்கன்னா அந்த கான்செப்ட்டுக்கான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு அந்த கான்செப்ட் கிளியராக உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், மறக்காமையும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து வேறு ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.